சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு வாரம் புதன்கிழமை விநாயகரை பற்றி நிறைய தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பயனுள்ள கணபதி மந்திரங்கள் பற்றி தான். விநாயகரோட மூல மந்திரம் ஸ்கிரீன்ல தெரியுது பாருங்க. 28 அச்சரங்களை உடைய இந்த மந்திரம் பலவிதமான சக்திகளையும் சித்திகளையும் கொடுக்கக்கூடியது. செல்வம், பூமி, ஆகர்ஷணம், வசியம், குண்டலி விநியாசம் முதலிய அநேக சித்திகள் இந்த மந்திர ஜபத்தால கைகூடும். அருகம்புல், தாமரை, வில்வத்தலம், செவ்வரளி இந்த மாதிரி நறுமணம் உடைய புஷ்பங்களால விநாயகரை பூஜை செஞ்சா செல்வ செழிப்பும் ஞான பலமும் கைகூடும். செல்வ திறவுகோலாவே இந்த மந்திர உபாசனை இருந்திருக்கு. கணபதியை மட்டும் வழிபடுறவங்கள கணபதி உபாசகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்ண வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. கணபதி உபாசகர்கள் கருப்பு, நீலம் இந்த மாதிரி வண்ண ஆடைகளை அணிறத தவிர்க்கணும். சிவப்பு, பொன் வண்ண உடைகள் ரொம்பவே ஏற்றது. துளசியை இவங்க கிள்ளக்கூடாது. துளசியை விநாயகருக்கு அணிவிக்க கூடாது. கணபதி மந்திரங்களை பிரம்ம முகூர்த்த வேலைன்னு சொல்லப்படக்கூடிய அதிகாலை 4:30 மணில இருந்து 6 மணிக்குள்ள ஜபிக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு கணேச உத்தரதாயினி உபநிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு. விநாயகரை தேய்பிரை சதுர்த்தி தோறும் வழிபடுறது, அதாவது சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு வழிபடுறது ரொம்பவே நல்லது. அதுவும் அந்த நாள்ல வன்னி மரத்தடியில வழிபடுறது ரொம்பவே நல்லது. மாசி மாதம் வரக்கூடிய சதுர்த்தி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு துவங்கி ஓராண்டு சங்கடகர சதுர்த்தியை மாதம் தோறும் பின்பற்றி வரணும். இத செவ்வாய் கிரக அதிபதி பின்பற்றினாரு. வன்னிமர விநாயகருக்கு அரிசி போடுறது மூலமா நீங்க 7.5 சனி, அஷ்டமத்து சனி இதுல இருந்து தப்பிக்கலாம். அடுத்ததா உச்சிஷ்ட கணபதி மந்திரத்தை பற்றி பார்க்கலாம். ஸ்கிரீன்ல தெரியுற மந்திரத்தை பாருங்க. வேப்பங்குச்சி, ஊமத்தம்பூ, நெய் இதால இவருக்கு ஹோமம் செய்யணும். கடன் தீர்றதுக்காக கணபதி மந்திரம் ஸ்கிரீன்ல தெரியுது பாருங்க. கருங்காலி குச்சியால கணபதி ஹோமம் செய்ய எவ்வளவு பெரிய அளவுல கடன் இருந்தாலும் அது மிக விரைவா தீர்ந்துடும். மகாஹஸ்தி விநாயகரை பற்றி பார்க்கலாம். பெரிய துதிக்கை உடைய இவர் பெரும் தனத்தை, அதாவது கோடி கணக்குல ரூபாய்களா அள்ளி வீசுற வர இருக்கிறாரு. அப்படி நமக்காக இவரோட அருள் கிடைக்க பின் வரக்கூடிய மந்திரத்தை லட்ச உருவேற்றினா போதும், நம்மளோட பாவங்களும் தீரும், செல்வமும் ஞானமும் நமக்கு கிடைச்சிடும். ஸ்கிரீன்ல தெரியுற மந்திரத்தை பாருங்க. கணபதி நம்மளோட சகல விருப்பங்களையும் அள்ளி வழங்குறதுனால இவருக்கு வாஞ்சை கணபதி அப்படின்ற பெயரும் வந்தது. பின் வரக்கூடிய மந்திரம் 100 கோடி சூரியனுக்கு சமம். தகுந்த குரு உபதேசம் மூலமா இந்த மந்திரத்தை தனமும் ஜபிச்சு வரணும். நீங்க நினைச்சது எல்லாமே நிறைவேறும். ஸ்கிரீன்ல தெரியுற மந்திரத்தை பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வாரம் புதன்கிழமை விநாயகர் பற்றி இன்னொரு நல்ல தேடலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.